கள்ளக்குறிச்சி மாவட்டம் நத்தக்குளம் பகுதியைச் சேர்ந்த திருநங்கை ரேணுகாவின் நிலத்தை தனிநபர் ஆக்கிரமித்திருப்பதாகவும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் திருநங்கைகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த ரேணுகா உள்ளிட்ட திருநங்கைகள் சங்கராபுரம் மும்முனை சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஏராளமான இருசக்கர வாகனங்கள், பேருந்துகள், லாரிகள் செல்ல வழியில்லாமல் நின்றதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. திருநங்கைகளின் போராட்டத்தால் அன்றாட பணிகளுக்கு செல்வோர் உள்ளிட்ட பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த ஆம்புலன்ஸும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியது. இதனைத் தொடர்ந்து போலீசார் உள்ளிட்ட பொதுமக்கள் போக்குவரத்து நெரிசலை சரி செய்து ஆம்புலன்ஸிற்கு வழி ஏற்பாடு செய்து கொடுத்தனர். முன்னதாக காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்திய போதே திருநங்கைகள் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தற்கொலை செய்ய முயற்சித்ததால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை தொடர்ந்து திருநங்கைகள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.